பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவாலும் நம்ம என்றைக்கும் வழி நடத்துகிற பரிசுத்த ஆவியானவராலும் நமக்கு சந்தோஷம், சமாதான கிருபை மறுபடியுமாக அருமையான கூடுகையிலே உங்களை சந்திப்பதிலே, கர்த்தருடைய வார்த்தைகளை கொடுப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி. ஐ எம் ஆல்சோ வெரி ஹாப்பி டு பி ஹியர். ரொம்ப சந்தோஷம் எனக்கு. இது ஒரு குடும்பத்தை போல நானும் உணர்கிறேன். ஆனால் இதான் இங்கே ஒரு ஊழியம் நடந்துட்டு இருக்கு. 17 பேர் நாங்கள் கிராம ஊழியம் வந்திருக்கோம். எங்கள் டீம் வந்திருக்கோம். 4 காரில் நாங்கள் வந்திருக்கோம். ஒவ்வொரு வீட்டில் இப்போ பூந்துட்டு இருக்கோம். நான் 2 வீடு காலையிலே முடிச்சுட்டு தான் வந்தேன். ஒவ்வொரு வீடுகளிலும் வேதனைகள், ஒவ்வொரு வீடுகளிலும் தண்ணீர். யார் போய் இயேசுவை எதிர்ப்போம்? நம்ம தானே சொல்கிறோம், சுவிசேஷத்தை பிரசங்கியாது இருந்தா எனக்கு ஐயோவா அப்படியே சொல்லுவோம். ஐயோ, அப்படி ஒரு பதத்தை வரணும் நமக்கு. இயேசு என்கிற நாமத்தை அறியாத ஜனங்கள் ஒவ்வொரு நாளும் பாதாளத்துக்கு போகிறார்கள் என்பதை மறந்து விடாங்க. யார் போய் தடுத்து நிறுத்துவா? நாங்கள் இதுவரை 400 கிராமங்களை சுவிசேஷம் அறிவிக்க கத்த கிருபை செய்கிறேன். இன்னும் போக வேண்டிய தூரம் அடுத்த வாரம் சிவகாசிக்கு போகிறோம். 2 நாள் அங்கே கிராம ஊழியங்கள். அடுத்த மாதம் லோக்கலில் ஒரு கிராமம், அதுக்கு பிறகு சேலம் பகுதிக்கு. இப்படி நிறைய அழைப்புகள் எங்களுக்கு வந்துட்டுருக்கு. ஏன்னா தாகம், எப்படியாக ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அந்த சித்தத்தை நிறைவேற்றவே தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும். யார் போய் அறிவிப்பார்கள்? நம்ம கையில் தாங்க கொடுத்துருக்கார் ஆண்டவர். ஒருவேளை கர்த்தர் உங்களோடு பேச என்னை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களே நாங்கள் கிராமத்துக்கு அழைத்து போகிறோம். எவ்வளோ நல்லா இருக்கும் தெரியுமா? இட் வாஸ் வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள போய் நாங்கள் உட்காந்துருவோம். 20 நிமிஷம் செலவழிப்போம் ஒவ்வொரு வீட்லேயும். ட்ராக்ஸ் எல்லாம் இப்போ கொடுக்கறது இல்லை. ட்ராக்ஸ் கொடுத்தா பிரச்சனையாகுது. நேராக உட்காந்து நேரடியான சுவிசேஷ வார்த்தைகளை சொல்லி ஜெபம் பண்ணிவிட்டு சபைக்கு வந்துடுவோம். கடந்த நாட்களிலே அப்படி புதிதாய் நிறைய பேர் வந்து சபையிலே சேர்க்கப்பட்டு இருக்கிறார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவது. சரி, இன்றைக்கு செய்தியை நான் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்த போது கர்த்தர் கொடுத்த ஒரு வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து ஒரு பாடலை பாடி தெய்வ செய்திக்குள்ள நான் கடந்து போவோம். 1 பேதுரு 1 அதிகாரம் 5, 6, 7 வாசி. 1 பேதுரு 1, 6, 7. அந்தபடியே விலையேற பெற்றதுமாயிருக்கிற சொல்லி இருக்கிறது. ஆகையால் அது விலையேற பெற்றது. அழிந்து போகிற பொண்ணு இருக்கா? இந்த வார்த்தை இருக்கா? அழிந்து போகிற பொன் இல்லையோ? 1 அதிகாரம் நினைக்கிறோம். அது என்ன அதிகாரம்? 7ஆம் வசனம். 6, 7 தான் நான் சொன்னேன். ரைட். 6 வச்சுக்கோ. இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்பட்டிருக்கிறீர்கள். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அதைவிட விலையேற பெற்றதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையுமாய் அது காணப்படும். அல்லேலூயா. அழிந்து போகிற பொன்னுக்கு கர்த்தர் செய்கிற அற்புதமான காரியம். அழிந்து போகிற பொன்னை நம்ம பொன்னே இவ்வளவு பெரிதான காரியங்களை கர்த்தர் செய்கிறார் என்றால் அதை காட்டிலும் வெளியேற பெற்ற விசுவாசத்தை கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் நிச்சயமாய் அற்புதங்களை செய்யும். அல்லேலூயா. பாடலை பாடி 6
அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், ஒரு வாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். காக்கின்றவர், ஒரு வாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். தோளின் மேல் சுமக்கின்றவர். பிறகாமை அவர் காணாதவர் போல் இருந்தார். மோரியாவிலா பிறகாமை அவர் காணாதவர் போல் இருந்தார். ஈசாக்குக்கு மறுவாழ்வடைத்து பலகை பெருக செய்தார். ஈசாக்குக்கு மறுவாழ்வடைத்து பலகை பெருக செய்தார். பலகி பெருகி செய்தார். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் ஏதோ, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் ஏதோ உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், ஒரு வாக்கின்றவர், பிறகின் மேல் சுமக்கின்றவர். காக்கின்றவர், ஒரு வாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். கப்பலின் அடித்தட்டில் அவர் காணாதவர் போல் இருந்தார். கப்பலின் அடித்தட்டில் அவர் காணாதவர் போல் இருந்தார். எழுந்து வந்தார், அதற்கு சென்றார், அக்கறை கடந்து சென்றனர். எழுந்து வந்தார், அதற்கு சென்றார், அக்கறை கடந்து சென்றனர். அக்கறை கடந்து சென்றனர். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் நீசு, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் நீசு உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், ஒரு வாக்கின்றவர், சோலின் மீது சுமக்கின்றவர். ஆக்கின்றவர், ஒரு வாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். எல்லா கண்களை மூடி, எல்லா கண்களை மூடுவோம். Let us praise the Lord. Hallelujah. ஓ ஆவியானவருடைய வல்லமை இறங்கட்டும். எல்லா கண்களை மூடுங்க, கல்லை மூடுங்க. தேவ பிரசன்னம் இறங்கட்டும். சாலமன் ஆலயத்தை கட்டி செபித்த போது அதே இறங்கின தேவ மகிமை இந்த இடத்திலே, இந்த அறையிலே கர்த்தருடைய மகிமை இறங்கி வருவதாக. ஓ நம்மை பலப்படுத்துகிற ஆவியானவர் இன்றைக்கு ஒரு அற்புதமான காரியத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயங்களை கர்த்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் எம்மை நிரப்பி நீராடுகை செய்யும். ஓ come let us Holy Spirit. வாரும் தூய ஆவியே, பிரசன்ன
பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ வல்லமாயாதம்மை நிரப்பி நீராடுகை செய்யும் ஜீவ தண்ணி தாகம் தீர்க்கும் ஆலோசனை காத்தரே நீராடு செய்யும் ஜீவ தண்ணீரே தாகம் தீர்க்கும் ஆலோசனை காத்தரே நீராடு செய்யும் வாரும் தூயாவே பிரசன்னம் ஓம் பிரசன்னம் வாஞ்சிக்கிறோ வல்லமையாலிமை நிரப்பி நீராடுகை செய்யும் ஆமாண்டவரே. ஓ ஹல்லேலூயா. பிள்ளைகளுடைய பாரத்தை ஆண்டவர் அறிந்திருக்கு, உடைய வேதனைகளை கர்த்தர் அறிந்திருக்கு, நோக்கத்தை கர்த்தர் அறிந்திருக்கு. ஆனாலும் ஆண்டவர் எங்களை அப்படியே விடுவதில்லை. இந்த சூழ்நிலைகளை மாற்றுகிற கர்த்தர் எங்கள் மத்தியிலே இருக்கிற நம்பி வந்திருக்கும். என் பாரங்களை எடுத்து போட, என் கண்ணீரை தொடங்கி உண்மையே நம்பி இருக்கிற ஆண்டவர், உண்மையை நம்பி இந்த உலகத்துல நீங்க தான் எங்களுக்கு மனுஷனை நம்புவதை பார்க்கிறோம் கர்த்தர் பேரிலே பற்றெல்லாம் இருப்பதை நலம் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனைகள் இந்த நாளிலே ஆண்டவர் எடுத்து போட போகிறேன். மலை போல வருகிற பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றப் போகிறேன். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்க, ஒரு மனுஷனும் அதை பூட்ட மாட்டான் என்று ஆண்டவர் ஒரு திறந்த வாசலை கர்த்தர் எங்களுக்காக வைத்திருக்கிறார். சோர்ந்து போகிறவர்களுக்கு பலன் கொடுக்கிற ஆண்டவர் ஒரு சுக வாழ்வை சீக்கிரமாய் துடிக்க வைக்கிறேன். சுக வாழ்வு துடிக்க போகிறது. உங்கள் சுக வாழ்வு வரப்போகிறது. ஒருவேளை இந்த நேரத்தில் ஒண்ணுமே இல்லாமல் இருக்கலாம், ஆனா அந்த காலம் எதிர்காலம் ஒரு பெரிய பிரைட்னஸ், ஒரு பெரிய வெளிச்சம் உங்களுக்கு முன்பாக பிரகாசிக்கப்பட போகிறது. உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் இனி மறைவதில்லை. கர்த்தரே நித்திய வெளிச்சமாய் இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். உன் துக்க நாட்களை கர்த்தர் சந்தோஷமாய் மாற்ற போகிறார். கவலை வேண்டாம், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற ஆண்டவராக என்னை கைவிடாத ஆண்டவர், என் காலை தள்ளாடாத ஆண்டவர், என்னை தள்ளாட ஓட்டாத ஆண்டவர் எங்கள் மத்தியிலே இறங்கி எங்கள் நட்டுவிலே உலாவும் நாட்டவர் ஒவ்வொருவனுடைய கரங்களை தொட்டு ஆசீர்வதிப்பினார். நம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் காத்திருப்போம். பேசுகிற ஆண்டவர் எங்களோடு பேசுவீரா. அடியினை வரைத்து பரிசுத்த ஆவியானவர் பேசும்படியாக நான் ரட்சிப்பேன். என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானமும் சமூகத்திலே பிரீதியா இருப்பதாக இயேசுவின் மூலமாக கேட்டோம் பிதாவே, ஆமென். அழிந்து போகிற பொன் எதனால சோதிக்கப்படுமா? இதெல்லாம் சோதிக்கப்படுங்க. அக்கினினா பொண்ணு எங்க இருக்கும்? பொண்ணு தெரியாது எங்க இருக்கும்னா மண்ணுக்குள்ள இருக்கும். இப்ப இந்த மண்ணுக்கு, இந்த பொண்ணுக்கு கொஞ்சம் உயிர் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பொண்ணை எப்படி எடுப்பாங்க? முதலாவதாக அது வெட்டி எடுக்கப்படும். வேதனை தான். வெட்டி எடுத்த பின்பு சலிக்கப்படும். வேதனை தான். பொன் சொல்லும், என்னையே கஷ்டப்படுத்துற, நான் சுகமா இருக்கிறேன் பூமிக்குள்ள. சலிக்கப்படும் போது வேதனை. அடுத்தது அக்னியினாலே போடுக்கப்படும் போது வேதனை, சோதனைகளும் வேதனைகளும். அடுத்தபடியாக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு அது ஒரு நகையாக உருவாகிற வரையிலே அது வேதனையை அனுபவித்தாலும் ஒரு ஆபரணமாக, ஒரு நெக்லஸாக, ஒரு வளையலாக எல்லாவற்றையும் மாறி அது எங்க போய் உட்காரும்? ஜிஆர்டி மாளிகையில போய் உட்கார்ந்துரும்.
பார்க்க தான் முடியும். வாங்க 54,000 இன்னைக்கு ஒரு பவுன். நான் அடிக்கடி சொல்லுகிற காரியம், யாராவது பொண்ணு நீங்க எடுக்கணும்னா மாப்பிள்ளைய கையில வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கங்க. பொண்ணு எடுக்கணும்னா நாகர்கோயில்ல போய் எடுங்க. ஏன்? இங்க நாகர்கோயில்காரங்க இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் சோ. எஸ். இருக்காரு. ஐயா இருக்காரு. தெரியும். 100 பவுன் போட்டு அனுப்பிடுவான் பொண்ணுக்கு. சின்னதுலேருந்தே சேர்த்துருவாங்க. அப்ப யோசிக்கிறேன், என் ஒய்ஃப் நாகர்கோயில். அதனால இவரு நெறையா போட்டு வந்திருக்காரு யோசிக்காதீங்க. என் மனைவி கல்யாணம் பண்ணிட்டு வந்து 5 பவுனோட வந்தா. அடிக்கடி சொல்லுவேன், உங்க அப்பா கஞ்ச 5 பவுனோட அனுப்பிச்சிட்டாரு. ஆனா போனா அது எப்படின்னா, ஏன் அனுப்புறாங்கன்னா, அது மண்ணுக்குள்ளாக இருந்தது ஐயா. அது ஒண்ணுமே இல்லாம இருந்தது. மண்ணுக்குள்ளாக மண்ணாக இருந்த வேளையிலே அதை பார்க்கிற அந்த பொற்கொல்லன், இது இப்படி இருக்கக்கூடாது. அது வெட்டி எடுக்கப்பட வேண்டும். அது அங்கே மாளிகையிலே அமர வேண்டும். அதற்கு அமர வேண்டும் என்றால், ஒரு விலையுயர்ந்த பொருளாய் மாற வேண்டும் என்றால், அது அடிக்கப்பட வேண்டும், அது நொறுக்கப்பட வேண்டும், அக்கினியினால் போடப்பட வேண்டும். அப்போதுதான் அது விலையுயர்ந்த ஆபரணமாய் மாறி ஒரு விலையுயர்ந்த இடத்துக்கு போகும். நம்மையும் கர்த்தர் அப்படிதான் மாற்றும்படியாக விரும்புகிறார். உன்னை சுத்த பொன்னாக கர்த்தர் மாற்றும்படியாக விரும்புகிறார். அடிக்கப்பட்டாலும் நொறுக்கப்பட்டாலும் நீங்கள் யார்? கர்த்தருடைய இயேசுவினுடைய கிரீடத்தை அலங்கரிக்கிற ஒரு பொருளாய் கர்த்தர் நம்மை மாற்றப் போகிறார். அல்லேலூயா. அதனாலதான் யோபு பக்தன் சொல்லுகிறார், அவர் என்னை சோதித்த பின்பு நான் எப்படி மாறுவேனா? சுத்த பொன்னாக நான் மாறுவேன். அப்போ நெருக்கங்களும் போராட்டங்களும் நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாய் உண்டு. கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு ஒண்ணுமே நடக்காது, எல்லாமே போகுமா, அப்படியே ஃப்ரீயா போகுமானா நிச்சயமா கிடையாது. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த சோதனையின் மத்தியிலே கடந்து போய் தான் இன்றைக்கு பிதாவினுடைய வலது பாரத்திலே வீற்றிருக்கிறார். அதே போலதான் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம் சோதனையின் மத்தியிலே கடந்து போனாலும் இந்த சோதனையை ஜெயிக்கக்கூடிய காரியத்தையும் கர்த்தர் நமக்கு என்று வைத்திருக்கிறார். உலகத்தை அது மறந்து போனா, உலகத்தை கஷ்டம் வந்துச்சுன்னா என்னவா? தவறான முடிவுக்கு போயிடும். நானும் என் மனைவி என் பையன் 3 பேரும் பெங்களூர் போகிறோம் காரில். ஆம்பூர்கிட்ட போகும்போது என் பையன்கிட்ட சொன்னேன், காஃபி குடிக்கிறீங்க, ஓரமாக நிறுத்தினேன். என் பையன் போய் ஒரு கடையில் நிறுத்தினான், கேப்பி டே. உள்ளே போய் உட்காந்தோம், அழகாக போட்டு வச்சுருந்தான். உள்ளே போய் உட்காந்தோம், 3 காஃபி ஆர்டர் பண்ணோம். காஃபி வந்தது, குடித்தோம், நல்லா தான் இருந்தது. பில்லு பார்த்தேன், ₹450. ஒரு காஃபி எவ்வளோ? நான் கொஞ்சம் கணக்கில் வீக்கு. சொல்லுங்கள், ஒரு காஃபி எவ்வளோ? ₹150. சூப்பர். அழுதேன் நான். அழுதுகிட்டு வந்தேன். கழுவி ஊத்திட்டு வந்தேன். என்னடா ஒரு காஃபிக்கு ₹150 வாங்கினா? என் பையன்ட்ட சொன்னேன், ஏன்டா எங்கேயாவது ரோட்டு ஓரத்துல நின்னா ₹30 போயிருக்கு எனக்கு. ₹450 3 காஃபி குடிச்சிட்டு வந்துட்டேன்னா எனக்கு பெங்களூர் போற வழியில மனசே இல்ல. அப்பதான் யோசித்தேன், ஒரு காஃபிக்கு ₹150 ஒருத்தன் வாங்குறான்னா இவன் எப்பேற்பட்ட ஆளா இருக்கணும்? உண்மையாகவே பெங்களூர்ல பெரிய காஃபி தோட்டத்தின் அதிபதி, கோடீஸ்வரன். ஆனால் வாழ்க்கையில அவன் ஒரு நாள் பாலத்திலிருந்து கீழே விழுந்து தற்கொலை பண்ணி கொண்டான். ஏன்? எல்லாம் இருக்கு, வசதி இருக்கு, வாய்ப்புகள் இருக்கு, பணம் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா இருதயத்திலே சமாதானம் இல்லை. ஆனா எதுவுமே நம்மகிட்ட கிடையாது. ஆனா உள்ளத்திலே நமக்கு சமாதானம் இருக்கிறது. காரணம், சமாதான காரணராகி இயேசு கிறிஸ்து உங்க இருதயத்திலோ என் இருதயத்திலும் அவர் வாசம் பண்ணி கொண்டார். ஆகவே நான் கவலைப்பட மாட்டேன். நீ பயப்படாதே, கவலைப்பட மாட்டேன். நீ எதுக்கும் கவலைப்படாதீங்க. உங்க வாழ்க்கையில பிரச்சனை, போராட்டம், நெருக்கம், உபத்திரவம் எது வந்தாலும் கவலைப்படாதீங்க. எல்லாம் கொஞ்ச நாள் தான். உன் சுக வாழ்வை கர்த்தர் சீக்கிரமாய் துளிக்க வைக்க போகிறார். அல்லேலூயா. உன் வாழ்க்கை மாறும், நிச்சயமாய் மாறும், நிச்சயமாய் மாறும். நீங்க நம்புனீங்கன்னா நிச்சயமாய் மாறும். இந்த வேதத்திலே நீங்க பார்த்தீர்கள் என்றால் 3 வித கூட்டத்தை நாம் பார்க்கலாம். வந்துட்டே இருக்கும் போது. நீங்க ஏதாவதுன்னா வந்துருவீங்க. ஏன்னா கிராமத்துக்குள்ள என்ன நடக்கும்னு சொல்ல திருப்பலாம் வரும். சமீபத்தில் ஒரு கிராமத்துக்கு போய் 4 போலீஸ் உள்ள வந்துட்டான். எங்களை சுத்திட்டாங்க, ஊரே சுத்திடுச்சு. இதுல எல்லாம் தப்பிச்சு விட்டோம். சரி, ரைட், ஓகே. 3 வித கூட்டங்கள். ஒரு கூட்டம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வைராக்கியமா இருப்பாங்க. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆவாங்க? விசுவாசத்தை விட்டு விலகி போய் விடுவார்கள். எடுத்து வாசிங்க 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 20, 21. கொஞ்சம் வாசிப்போம். 1 தீமோத்தேயு 6, 20, 21. ஏய் ஏய் ஏய்
ம் ம் பிரச்சனைகள், போராட்டங்கள், நெருக்கங்கள் வரும்போது ஆண்டவர் மேலே வைத்த விசுவாசத்தை விட்டு விலகி போகிற ஒரு கூட்டம் உண்டு. 2வது கூட்டம், அந்த கூட்டத்தை நீங்க கொஞ்சம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, யோவான் ஸ்நானன நல்லா கவனிங்க. நம்ம யோவான் ஸ்நானன எப்படி சொல்றோம்? எலியாவின் ஆவியை உடையவனாய் இருந்தான். கர்த்தருக்கு வழிகளை உண்டு பண்ணுகிறவனாய் இருந்தான். வனாந்திரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தமாய் இருக்கிறது. ஆண்டவருக்கே அவன் ஞானஸ்நானம் கொடுத்தவன். ஸ்ரீகளிடத்திலே பிறந்தவனிலே யோவான் ஸ்நானனை போல பெரியவன் ஒருவரும் இல்லை என்று ஆண்டவரே சர்டிபிகேட் கொடுக்கிறார். இந்த யோவான் ஸ்நானன் என்ன தெரியுமா கேட்கிறான்? கடைசியில தன் சீஷரை அனுப்புகிறான். அனுப்பி இயேசுவினிடத்தில் அனுப்பி, வருகிறவர் நீர்தானோ அல்லது வேறொருவர் வர காத்துற? டவுட் வந்துருச்சு அவனுக்கு. இவர் தான் மேத்தியா பண்ண. விசுவாசம் என்னாச்சு? பெரிய ஆள் தாங்க. அந்த விசுவாசம் என்னாச்சு? கீழே போயிருச்சு. இயேசு சொல்லுகிறார், குருடர்கள் காண்கிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், அற்புதங்கள் நடக்கிறது. இதை போய் யோவானிடத்தில் சொல்லு. நான் தாண்டா மேசியான்னு சொல்லு. அதுக்கு பிறகு நீங்க பார்த்தீங்கன்னா அதோட முடிஞ்சு போச்சு யோவான் ஸ்நானனுடைய காரியம். அடுத்ததுல அவன் கொலை உண்ணப்படுத்தான். இயேசு போகல. விசுவாசம் ரொம்ப முக்கியம் நம்முடைய வாழ்க்கை. 2வது ஒரு கூட்டம் இருக்கிறது. ஆரம்பித்த உடனே முடிப்பார்கள். என்ன வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன போராட்டம் வந்தாலும், இயேசு மாத்திரம் என் வாழ்க்கையிலே போதும் என்று சொல்லி விசுவாசத்தோடு உறுதியாய் நின்று வாழ்க்கையை முடிக்கிற ஒரு கூட்டம் உண்டு. பவுலை கர்த்தர் அழைக்கிறார், ஓட்டத்தை ஓடும்படியாக செய்கிறார். அவன் அழகாக ஊழியங்களை செய்து இந்த உலகை வாழ்க்கையை கடைசி வரை ஓட்டு முடித்தான். அதைத்தான் வேதத்தில் அவன் சொல்லுகிறான், இதோ நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் எனக்கு நீதியின் இடம் வைக்கப்படுது. நிறைய உபத்திரம் வந்தது. அவன் பவுலுக்கு எவ்வளவு நெருக்கங்கள், விசுவாசத்தை குன்றி போகும்படியாக அநேக காரியங்கள் வந்தாலும் இயேசு மாத்திரமே போதும் என்று அவனுடைய வாழ்க்கை இருந்தது. 2 கொரிந்தியர் 4:8-9 சொல்லுகிறது, எப்பக்கம் நெருக்கப்பட்டும் நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, நாங்கள் மன முறிவு அடைகிறதில்லை. காரணம் இயேசு கிறிஸ்துடைய மரணத்தை நாங்கள் சுமந்து திரிகிறோம். 3வது ஒரு கூட்டம் இருக்கு. இந்த கூட்டம் எப்படி தெரியுமா? நல்ல விசுவாசம் இருக்கும். கொஞ்சம் பிரச்சனை போராட்டம் வந்ததுன்னா உடனே விசுவாசம் கொஞ்சம் குறைஞ்சு போயிடும். விட்டுட்டு போகவும் மனசு வராது. ஆண்டவர் விட்டுட்டு போகவும் மனசு வராது. நேரம் நெருங்கவும் முடியாது. நடுப்பட்ட இடத்திலே விசுவாசம் குன்றி தட்டி கர்த்தர் எழுப்பி, மறுபடியும் விசுவாசம் குறைஞ்சி மறுபடியும் கர்த்தர் தட்டி எழுப்பி, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை. இது 3வது கூட்டம். இந்த கூட்டத்தில் தான் நாம் இருக்கோம். அநேக நேரங்களில் யோசிப்பா, ஏன் ஆண்டவரே எனக்கு பிரச்சனை? நான் ஆலயத்துக்கு போகிறேன், நான் ஆராதனை பண்றேன், நான் காணிக்க கொடுக்கிறேன், தவறாமல் கூட்டங்களிலே நான் கலந்து கொள்கிறேன், ஏன் எனக்கு வேதனை சொல்லி கொஞ்சம் அவிசுவாசம் வரும்போது அன்புள்ள ஆண்டவர் நம்ம விடுவதில்லைங்க. உன் விசுவாசத்தை மறுபடியும் கர்த்தர் தட்டி எழுப்புகிறார். ஹல்லேலூயா. நான் இருக்கிற மகனை, கவலைப்படாத, உன் விசுவாசத்தை வர்த்திக்க செய்கிற ஆண்டவராக இருக்கிறார். அப்படி வாழ்ந்த 3 பேரை உங்க மத்தியிலே நான் கொண்டு வரப்போகிறேன். எதனால அவங்க விசுவாசம் குன்றி போனார்கள்? அதுக்கு பிறகு அவருடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்த காரியம் என்ன? எடுத்து வாசியுங்கள். ஆதியாகமம் 26வது அதிகாரம் 1வது வசனம். 26:1. ஆபிரகாமின் நாட்களிலே உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு கேராருக்கு போனான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் சொல்லும் தேசத்திலே குடியிருப்பார். ஆபிரகாமை ஆண்டவர் அழைக்கிறார். 12வது அதிகாரம் ஆதியாகமம் 12 நீங்க வாசிக்கும் போது, ஒரு தேசத்தையும் ஒரு இனத்தையும் எல்லாத்தையும் விட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு புறப்பட்டு போனான். அடுத்த ஆண்டவர் சொல்லுகிறார், உன் சந்நிதியை நான் வானத்து நட்சத்திரங்களைப் போல மாற்றுவேன். அப்படின்னா ஆபிரகாமுக்கு என்ன ஆசீர்வாதத்தை கொடுத்தாரோ அது யாருக்கு இறங்கும்? யாருக்கு இறங்கும்? ஈசாக்குக்கு இறங்கும். வேதம் ஏசாயா தீர்க்கதரிசி 59வது அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்க்கும்போது ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான்
உனக்கு அருளின வார்த்தைகளும் என் மேல் இருக்கிற உன் ஆவியும் உன்மேலும் உன் சந்நிதி மேலும் உன் சந்நிதியின் சந்நிதி மேலும் இருக்கும், இது நீங்குவதில்லை, இது நான் உனக்கு பண்ணுகிற உடன்படிக்கை. அப்படின்னா கர்த்தர் என்ன சொல்லுகிறா, ஆபிரகாமை அழைத்து ஆசீர்வாதங்களை கொடுத்த ஆசீர்வாதம் எங்க நிக்குதுன்னா நிக்காது. அது ஈசாக்குக்கு கடந்து போகும், ஈசாக்கின் இடத்திலிருந்து யாக்கோபுக்கு கடந்து போகும், யாக்கோபின் இடத்திலிருந்து யோசேப்புக்கு கடந்து போகும். சந்நிதி சந்நிதி சந்நிதியாய் கர்த்தர் ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். நம்ம ஆசீர்வாதம் நமக்கு மாத்திரம் இல்லைங்க, உங்கள் பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்தார் ஆபிரகாம். இப்ப ஈசாக்கு வந்துட்டான். மலடியா இருந்த தன்னுடைய மனைவிக்காக வேண்டுதல் செய்யும் போது கர்த்தர் ரெபெக்காளுக்கு கர்ப்பத்தை உண்டு பண்ணினார். ஆனா விசுவாசம் என்ன ஆகுது, கொஞ்சம் பிரச்சனை கொஞ்சம் போராட்டம் வரும்போது ஈசாக்கினுடைய விசுவாசம் கொஞ்சம் குறைஞ்சு. அவன் இருக்கிற கேராகு பஞ்சத்திலே இருக்கிறது, தண்ணீர் இல்ல, காய்ந்த நிலம். ஆனா தூரத்திலே பார்க்கிற எகிப்து எப்படி இருக்கு, செழிப்பாய் காணப்படுகிறது. நான் இருக்கிற இடம் பஞ்சம், அங்கே இருக்கிற இடம் செழிப்பு. நம்ம வாழ்க்கையில் அப்படிதான் யோசிக்கிறோம். பக்கத்துல இருக்கிறது எல்லாம் நல்லா இருக்கு, அவன் நல்லா இருக்கான், இவன் நல்லா இருக்கான், உடனே கடனை உடனே வாங்கு. டெய்லி எனக்கு 2:30 மணி 3 மணிக்கு ஒரு ஃபோன் வரும், உங்களுக்கு வரும், ஒன்று பேசும். குட் ஆஃப்டர்நூன் சார் அப்படின்னு. குட் ஆஃப்டர்நூன். எஸ் தெரியும், எதுக்கு பேசுது சார், வி ஆர் கிவிங் லோன் 3 lakhs. அவ்வளோதான். நானும் வாயை திறந்துட்டு போனோம், முடிஞ்சு போச்சுக்காது. நல்லா இருக்கு, இது 3 லட்சத்தை கொடுக்குதா, டெய்லி 3 லட்சம் ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கும். இது இருந்து திட்டி போட்டு அனுப்பிடுவேன். நான் சொன்னேன் கொடு, ஆனால் கட்ட மாட்டேன், பரவாயில்லையா. கொடுக்கறதுக்கு நிறைய சம்பாதிக்கிறதே, அதை பார்த்த ஒன்று ஆசை, இங்கே பார்த்த ஒன்று ஆசை, இங்கே பார்த்த ஒன்று ஆசை, நான் அப்படி இருக்கணும், நான் அப்படி இருக்கணும், நான் அப்படி இருக்கணும். ஆனால் வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது, போதுமென்ற மனதில் கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம். ஆகாயத்து பறவைகளை பாருங்கள், அவை அறுப்பதும் நூற்பதும் இல்லை, ஆனாலும் பரமபிதா அவைகளுக்கு என்ன பண்றார், பிழைப்பூட்டுகிறார். பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்க தேவன் உங்களுக்கு நன்மை செய்வது அதிக நிச்சயம் அல்லவா. இருக்கிறத போதும்னு நினைக்கணும். நம்ம வாழ்க்கையில என் ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற காரியம் போதும், என் கண்கள் அங்கே எகிப்தை பார்க்கக்கூடாது, என் கண்கள் உலகத்தை பார்க்கக்கூடாது. உலகம் நல்லா இருக்கும். அம்பானி வீட்டு கல்யாணம் நடந்ததுன்னா அம்பானி மகன் போதனம் போட்டிருக்கான், எவ்வளோ தெரியுமா, நம்ம எவ்வளோ போட்டிருப்போம், மீறி போனால் கஷ்டப்பட்டு அரப்பன் வாங்கி போட்டிருப்போம். அவனுடைய பவுன் எவ்வளோ தெரியுமா, 52 கோடி ஒரு மோதிரம். உடனே நம்ம அதை பார்த்து ஆன்னு விட்டானா கர்த்தர் பாப்பார், வாயை அடைச்சிடுவார். அவன் போகிற இடங்கள் உங்களுக்கு தெரியும், ஆனால் நாம் போகிற இடம் நமக்கு நல்லா தெரியும். 2 காரியங்கள் நமக்கு, நம்ம பரலோக வாசிகள் தைரியமாக சொல்லுங்கள். என்ன, அதுதாங்க நமக்கு இருக்கிற பெரிய நம்பிக்கை. இருப்பதை போதும்னு நினைக்கிறேன், எனக்கு கொடுக்கிற கர்த்தர் எனக்கு என்ன. ஆனால் உங்களை ஒரு நாளும் குறைவில்லாமல், ஒரு நாளும் குறைவோடு கர்த்தர் நடத்த மாட்டார். நீதிமானுடைய பிள்ளைகள் அப்பத்துக்காக இறைந்து திரிப்பதை நான் பார்க்கவில்லை என்று வேதம் சொல்லும். நம்ம காரியத்தை ஆண்டவர் அனுதினமும் 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 உங்கள் தேவைகளை ஆண்டவர் சந்தித்து வருவார். இங்கே ஈசாக்கு பார்க்குறேங்க, அவருடைய விசுவாசம் குறையுது. என்ன தெரியுமா, நான் இருக்கிற இடம் பஞ்சம், நான் இருக்கிற இடம் தண்ணீர் இல்லை, ஒண்ணுமே கிடையாது. அவன் தூரத்தில் இருக்க எகிப்து அழகாய் காணப்படுகிறது. ஆகவே அந்த எகிப்துக்காக அவன் போகும்படியாக யோசிக்கும் போதுதான் கர்த்தர் சொல்லுகிறார், நீ எகிப்துக்கு போகாமல் நீ எங்கே இருக்கிறியோ அங்க வாசம் பண்ணு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு. அது மாத்திரமல்ல, அந்த இடத்துல நீ விதை விதைக்கும் போது 100 மடங்கு நான் அதை கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்றார். அவன் விதைத்தான். நல்ல அழகான ஒரு வசனம். ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான். எந்த தேசத்திலே விதை விதைத்தான், தண்ணீர் இல்லாமல் காய்ந்து போய் இருக்கிற ஒரு இடத்திலே விதை விதைத்தான். தண்ணீர் இல்லாம எப்படிங்க விதை வளரும், கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க. வேதம் சொல்லுகிறது, மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி பூமியை நனைத்து மேலே போகாமல் அது விதையை மண்ணுக்குள்ளாக முளைப்பித்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுப்பதைப் போல என் வசனமும் வெறுமையாய் போகாமல் அது செய்ய வேண்டிய காரியத்தை செய்துவிட்டு திரும்பும்.
கர்த்தர் வார்த்தையை கொடுக்கிறார், கர்த்தர் வசனத்தை கொடுக்கிறார். நீ காஞ்ச இடத்துல நீ விதை, இந்த இடத்துல 100 மடங்கு நான் ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. தண்ணீர் இல்லாத இடத்துல விதைத்து நம்மால முடியாது, ஆனால் கர்த்தராலே கூடும். 5000 பேர் இயேசுவினுடைய வார்த்தையை கேட்பதற்கு வனாந்தரத்திலே கூடியிருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த ஜனங்கள் என் வார்த்தையை கேட்க 3 நாட்களாக இருக்கிறார்கள். ஏதாவது கிடைக்குமா? கொண்டு வாங்க. சீசர்ட்ட கூட அவங்க கொண்டு வராங்க. என்ன கொண்டு வராங்க? 5 அப்பமும் 2 மீனும் மேல தூக்கி கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். என்ன நடக்குது? பலுகி எப்படி பெருகிச்சு தெரியாது. அதான் நடக்கும். எப்படி போகுது தெரியாது. எப்படி பெருகுது? எல்லாரும் சாப்பிட்டு 22 கூடை 12 கூடை நிறைய எடுக்கக்கூடிய அளவுக்கு அது பெருகுகிறது என்றால், அதே அதிசயத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலும் செய்வார். நீங்க நினைக்காத நேரத்தில் ஒரு அதிசயம் நடக்கும். காலியாய் இருக்கிற 5 கச்சாடிகளிலே தண்ணீரை நிரப்பி அதை கொண்டு போய் பரிமாறுங்கள் என்று சொன்ன உடனே 5ஐயும் தண்ணீரை நிரப்புகிறார்கள். ஆனா ஏற்றி கொண்டு போய் அங்கே பரிமாறும் போது அது ருசியுள்ள திராட்சரசமாய் மாறுகிறது என்றால், அதிசயங்களை செய்கிற கர்த்தர் உங்க வாழ்க்கையிலும் கர்த்தர் அதே அதிசயங்களை செய்வார். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், நீங்கள் மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படி இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். எப்படி நடக்கும் தெரியாது, ஆனால் நடக்கும். உன் வாழ்க்கையில போராட்டம் வரலாம், அவிசுவாசம் வரலாம், அவிசுவாசத்தினாலே நீங்க குன்றி போய் விடலாம். என் வாழ்க்கையில் இப்படி நடக்கிறது என்று சொல்லி, ஆனால் நினையாத நேரத்திலே, நினையாத பொழுதிலே நீங்கள் உங்கள் எண்ணத்துக்கு எண்ணுவதற்கு மேலாக ஒரு அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில ஆண்டவர் செய்யும். ஹல்லேலூயா. நாம நினைக்கிற மாதிரி வராது. என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல, என் வழிகள் உன்னுடைய வழிகளும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். நீங்க எல்லாம் கவனிச்சு பார்த்தீர்கள் என்றால், அங்கே வேதம் சொல்லுகிறது, ஈசாக்கு அந்த தேசத்திலே விதைத்தார். கர்த்தர் எவ்வளவு மடங்கு பலன் கொடுத்தார்? 100 மடங்கு பலன் கொடுத்தார். நான் ஒரு சம்பவத்தை சொல்லட்டும். சமீபத்தில் மதுரை பக்கத்துக்கு நாங்கள் போயிருந்தோம் ஊழியத்துக்காக. பொய்கை கரைப்பட்டி என்னும் ஒரு அழகர் கோயில் பக்கத்தில் இருக்கு. அங்கே 8 கிராமங்களிலே ஊழியம் செய்தோம். ஒரு 3 மாதத்துக்கு முன்பாக அங்கே ஒரு சகோதரியை சந்தித்தேன். எங்களை கூட்டிகிட்டு போனார் அந்த பாஸ்டர். அவர் பெயர் ஆறுச்சாவி இருக்கும். அவர் பேர் ஆண்டிச்சாவி. அவர் பேர். வைராக்கியமான இந்து குடும்பத்திலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம். நல்லா கவனிங்க. அந்த அந்த கிராமத்தினுடைய கோயிலுக்கு நிர்வாகி அவர். அப்ப அவருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. இயேசுவை ஏற்றுக்கொண்டார். குடும்பம் முழுவதும் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். இவ பிரச்சனை உருவாச்சு. அவர் வீடு ஒரு சாதாரண ஒரு குடிசை வீடு தான். கொஞ்சம் இடம் முன்னால இருக்கு. ஒரு சின்ன வயல்வெளி வச்சிருக்கார். அவர் சொன்ன சாட்சியை நான் சொல்றேன் அவர்கிட்ட. அவர் வீட்டுக்கு முன்னாடி நாங்க பார்த்தோம் 3 பனைமரம் இருக்கு. அந்த பனைமரத்துல காய். ஒரு நாள் அவர் சொன்னார், நிறைய பனங்காய் இருக்கு, வெட்டுவதற்கு ஒருத்தரை கூட்டு வந்தாரு. அப்பா அதை வெட்டி கொடு, கூலி கொடுத்துட்றேன். அவன் சொன்னா, நாளைக்கு நான் வெட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டு அடுத்த நாள் ஆனது. அவனும் இந்த பையனும் வந்தாங்க. பையன் சொன்னா, அப்பா நீங்க மரத்துல ஏறாதீங்க, கயிறு கட்டி ஏறுங்க. ஆனா அப்பா கேட்கல, ஏறிட்டார். ஏறி மேலே போய் கழுவிட்டு மேலே இருந்து அந்த மரம் கிட்டத்தட்ட இருக்கு, ஒரு 60 அடி 70 அடி இருக்கு. மேலே இருந்து அந்த மனுஷன் விழுந்து பின்னாடி இந்த மின்மட்டையில் அடிச்சு ஆள் அவுட். கலங்குறாங்க. ஊர் என்ன சொல்? ஒவ்வொரு ஏராளமான வார்த்தைகள். நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால தான் மரித்து போனான் பார், விட மாட்டோம். அப்போ அவனை உடனே அந்த செத்து போனவனா எப்படியாவது உயிரானா, உயிர் இல்லை, மூச்சு இல்லை, பேச்சு இல்லை, ஒன்றுமே கிடையாது. ஆட்டோவில் ஏற்றுறாங்க. எப்படியாவது ஆஸ்பத்திரிக்குள்ளே கொண்டு போயிடணும், எப்படியாவது உயிர் வரவழைச்சிடணும். ஆஸ்பத்திரியில் போகும்போது இவர்கள் குடும்பமாக முழங்காலை போட்டு ஜெபிக்க ஆரம்பித்தார். ஜெபித்து கொண்டே இருந்தால், ஆண்டவரே ஜீவனத்தாங்க, ஏன் அவமானம், நெருக்கம், போராட்டம். அந்த ஆட்டோ லோக்கல்ல இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் நின்றுச்சு. இவங்க ஜபத்தை விடல. அந்த ஹாஸ்பிட்டல்ல நின்னவன மரித்திருந்த மனுஷன் கண்ணை திறந்து விட்டான். எல்லாருக்கும் ஆச்சரியம். ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போறாங்க உள்ள. நீங்க இங்க வேண்டாம், இவருக்கு நல்லா அடிபட்டு இருக்கு, எலும்பு எல்லாம் முறிஞ்சு போச்சு, நீங்க நேரம் மதுரை கூட்டு போயிருங்கன்னு மதுரை ராஜாஜி ஹாஸ்பிட்டலில் கூட்டு அட்மிட் பண்ணிட்டாங்க. இவங்க ஜபத்தை விடலை. கர்த்தர் ஜீவனை கொடுத்தார்.
ஆனால் உடம்பு நுறுங்கி போய் கிடக்குது எலும்பால். டாக்டர் வச்சு இப்படியே ஆப்ரேட் பண்ணி அவங்க சொன்னாங்க, இன்னும் 3 வருஷத்துக்கு அவர் நடக்கக்கூடாது, நடக்க முடியாது. இவங்க ஜெபத்தை விடலை. 1 வாரம் ஆச்சு. இவரை டிஸ்சார்ஜ் பண்ண போகிறாங்க. வீட்டுக்கு கொண்டு போய் நீங்கள் பெட்லேயே போட்டுருங்க, 3 வருஷத்துக்கு அவரை நடக்கக்கூடாது, பெட்லேயே தான் எல்லாம். அந்த வாடை விட்டு அவரை தூக்கும் போது அந்த மனுஷன் என்னை தூக்க வேணான்னு எழுப்பி நின்று விட்டார். டாக்டர் ஓடிறாங்க, என்ன ஏன் எப்படி எழுப்பினீங்க, எப்படி எழுப்பினீங்க? நல்லா இருக்கேன் நான். டெஸ்ட் பண்ணி பார்த்தா எல்லா எலும்புகளும் ஒன்றோடு ஒன்று இணைந்திருந்தது. அந்த ஊரே கலங்கி போச்சு. இவர்கள் ஆராதிக்கிற இயேசு மாத்திரமே உண்மையானவர் என்று இன்றைக்கும் அந்த குடும்பம் வாழ்த்து கொண்டு. உங்களுக்கு வேணா நான் போட்டோ காமிக்கிறேன். சிவனுள்ள சாட்சி. விசுவாசம் குறைஞ்சு போகும்போதும் நீ கவலைப்படாத. உன் விசுவாசத்தை தட்டி எழுப்பி உன்னை உயர்த்துகிற ஒரு நல்ல ஆண்டவர் நம்முடைய மத்தியில். ஹல்லேலூயா. சரி, 2வது ஒரு மனுஷனை இவனுடைய விசுவாசம் எப்படி போச்சு எடுத்து வாசிங்க. யாக்கோபு 1 ராஜாக்கள் புஸ்தகம் 5வது அதிகாரம் 17வது வசனம் வாசிங்க. எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷனா இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். மழை இல்லாமல் இருந்தது. மறுபடியுமாய் அவன் ஜெபம் பண்ணினான். வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இங்கே எலியாவை குறித்து நாம் பார்க்கிறோம். பெரிய தீர்க்கதரிசியாய் காணப்படுகின்ற எலியா. அவனுடைய அறிமுகத்தை கொஞ்சம் கவனிங்க, எடுத்து வாசிங்க. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 1வது வசனம். 17:1. கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றார். எலியா வேதத்தில் ஒவ்வொருவருக்கும் ஒரு பேர் உண்டு. மோசேக்கு ஒரு பேர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவன் கர்த்தருடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். ஆபிரகாமுக்கு ஒரு பேர் கொடுக்கப்பட்டிருக்கிறது, விசுவாசிகளின் தகப்பன். தாவீதுக்கு ஒரு பேர் கொடுக்கப்பட்டிருக்கிறது, என் இருதயத்துக்கு ஏற்றவன். அதே போல எலியாவுக்கு ஒரு பேர் உண்டு, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன். அவன் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன் மாத்திரமல்ல, ராஜாவுக்கு முன்பாக நிற்கிறவனாயிருக்கிறான் எலியா. எலியாவை போல ஒரு தைரியசாலியை நாம் பார்க்க முடியாது. ராஜா கிட்ட சொல்றான், ஆகாப்பிட்ட, நான் சொன்னதை யார்கிட்ட சொல்றான்? ராஜா கிட்ட முன்னால தைரியமா சொல்றான், நான் சொன்னாதான் மழை வரும், நான் சொல்லாட்டி மழை வராது. சொல்ல முடியுமா? மோதிக்கிட்ட முன்னாடி போய் நின்று நான் சொன்னாதான் தேசம் ரட்சிப்பு, தேசம் செழிப்பு வரும், இல்லைன்னா வராதுன்னு சொல்ல முடியுமா நம்மால? உள்ளே அனுப்ப மாட்டான் நம்மள. ஆனா இவன் பெரிய ராஜாவுக்கு முன்பாக தைரியமா சொல்றான். தைரியசாலி இல்லையா? சொல்லிட்டு போயிட்டான். இப்ப ஆக பயம் வந்துருச்சு அவனுக்கு. ஒபதியாவை அழைக்கிறான். அந்த எலியா எங்க இருக்கான் போய் தேடிவா. சரித்திரம்லாம் அதுல இருக்கு. ஒபதியா தேடி போறான், கண்டுபிடிச்சான். உன்னை கொல்றதுக்கு உன்னை தேடிட்டு உன்னை பிடிக்கிறதுக்காக வரான் ஆகாப்புன்னு சொன்னான். அப்படியா? நானே நேரா போறேன், நீ கவலைப்படாத. 2வது தடவை போறான். நான் கேட்கிறான், இஸ்ரவேலை நீ தானடா கலங்கப்பட்டு இருக்க? ஒபதியா சொல்றான், எலியா சொல்றான், என் ஜீவனுள்ள தேவனுக்கு முன்பாக நிற்கிற 4 பாகால் தீர்க்கதரிசிகளை கர்த்தர் பெரியவரா, பாகால் தெய்வம், சவால் விடுகிறவன் ஐயா எலியா. சாதாரணமானவல்ல, தைரியசாலி, பயமில்லாதவன், எதுக்கு அஞ்சாதவன். ஒரு பக்கம் 400 தீர்க்கதரிசிகள் நிற்கிறார்கள். பாகாலின் தீர்க்கதரிசி ஒரு பக்கம் நிற்கிறாங்க. தனியாளால் எலியா நிற்கிறார், சவால் விடுறான். இதெல்லாம் உங்களுக்கு தெரிந்த சம்பவம் தான்.
பலிபீடத்தை வைங்க, காளைகளை 2 காளைகளை தெரிந்து கொண்டு ஒரு காளையை நீ எடுத்துக்கோ, துண்டு துண்டாக வெட்டி வைத்து விட்டு உன் தேவனை கூப்பிடு. பாகால் தெய்வமானால் அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள், கர்த்தர் தெய்வமானால் அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். சவால் விடுறான். யார் சவால் விடுறது? 400 பேர். நாங்கள் சமீபத்தில் சங்கர கோயில் தென்காசி பகுதிக்கு ஊழியத்துக்கு நாங்கள் போயிருந்தோம். எப்படியெல்லாம் எதிர்ப்பு வருதுன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஊத்துமலைன்னு ஒரு கிராமம், அங்கே போய் ஊழியத்தை முடிக்கிறோம். ஒவ்வொரு வீட்லேயே போய் சுவிசேஷம் சொல்லி முடிச்சுட்டு எல்லா இடத்துலையும் அந்த வேன் இருக்க இடத்துக்கு நாங்கள் வந்துட்டோம். எனக்கு தெரியாத அவங்க ஒரு பெரிய கூட்டம் கூடி இருந்தது. நாங்கள் எல்லாம் கிளம்புறதுக்கு ரெடியாக இருக்கும்போது எங்களை சுற்றிட்டாங்க ஆர்எஸ்எஸ். நான் சொன்னேன், எல்லாம் வேன்குள்ளே போங்க, நான் பார்த்துக்குறோம் அப்படின்னு. போலீஸ் வந்துச்சு, 4 போலீஸ் வந்து என்னை விட மாட்டேங்கிறான். எங்கள் வண்டிக்கு முன்னால் உட்காந்துட்டாங்க, விட மாட்டோம். அப்போ 4 போலீஸ்காரன் என்ன பண்ணா, நீங்கள் வாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்க, நீங்கள் 3 பேர் வாங்க, அவங்கள 3 பேரை வர சொல்கிறேன், பஞ்சாயத்து வச்சுக்குவோன்ட்டான். நான் சொல்கிறேன், என்ன தப்பாக நாங்கள் பண்ணிட்டோம், நல்லதுன்னு சொல்ல வந்தோம், ரைட் ஐ எம் ரெடி. ஆனால் உள்ளே ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. எஸ்ஐ வரட்டும், வெயிட் பண்ணுவோம் அப்படின்னாரு. எஸ்ஐ வந்தார், என்கிட்ட கேட்டார், என்ன பண்ணுறீங்க அப்படின்னாரு. நான் தைரியமாக சொன்னேன், இயேசுவை குறித்து நாங்கள் சொல்லி கொண்டிருக்கோம். அப்போ அவர் சொன்னார், எஸ்ஐ உங்கள் மதத்தை அப்படி தானே பேசுவாங்க, உங்கள் மதத்தை நீங்கள் சொல்லுங்கள், தப்பு இல்லை, ஆனால் எதிர்ப்பு வந்தால் நீங்கள் போயிருங்கன்னு படி விடுப்பான். அடுத்த நிமிஷத்தில் எங்களை விடுதலையாக்கி அனுப்பிவிட்டார்கள். நாங்கள் திரும்பி அப்போ சவால் விடும்போது எனக்கு பயமே வரல. நம்ம என்ன தப்பு பண்ணிட்டோமா, கொள்ளையடிச்சோமா, கொலை பண்ணோமா? என் ஜீவனுள்ள ஆண்டவரை நான் அறிவிக்கிறேன், என் இயேசு நல்லவர் என்பதை நான் சொல்லுகிறேன், அவர் வாழ்க்கையில சமாதானத்தை கொடுப்பார் என்று சொல்லுகிறேன். இது தவறல்ல. அன்னைக்கு எலியா அப்படிதான் நிற்கிறான். 400 பாகால் தீர்க்கதரிசிகள், 450 தாக்கால் தீர்க்கதரிசிகள், 400 தோப்பு விக்கிரக தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாக அவன் தைரியமாய் நிற்கிற தைரியசாலிதான் இந்த எலியா. பாகால் தெய்வமானால் அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள், கர்த்தர் தெய்வமானால் இவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். சேலஞ்சு நடக்குது. இந்த பக்கம் கட்டையை அடுக்கியாச்சு, வலிவு அங்கே எல்லாத்தையும் வெட்டி வச்சாச்சு. இப்போ தேவனை கூப்பிடுன்னு உட்காந்துட்டான் மூலையில். இவங்க காலையிலிருந்து மதியானம் வரையிலும் குதிக்கிறார்கள், ஓடுகிறார்கள், கீறி கொண்டிருக்காங்க, கேலி பண்றான். உன் தேவன் எங்க போயிருப்பான்? அலுவலா போயிருப்பான், தூங்கி கொண்டு கிடப்பான். எப்படி தைரியமா சொல்றான் பார். நம்ம சொல்ல முடியுமா? அவன் சொல்ல முடியும்? தைரியமா சொல்லும். இப்ப கர்த்தருடைய வேலை, எலியாவின் வேலை ஆரம்பித்து விட்டது. இதுக்கு பிறகுதான் இவன் எல்லாவற்றையும் சீர் பண்ணி அதை சுத்தம் பண்ணி ஆண்டவரிடத்துல போய் ஒரு ஜெபத்தை எடுக்கிறார். ஆண்டவரே, இந்த ஜனங்கள் அறியும்படி இதை கேட்டருளும் அக்கினியை இறக்கும். கேட்ட உடனே அக்கினி இறங்கி வந்தது, பட்சித்து போட்டது. பாகால் தீர்க்கதரிசியை வெட்டி 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 கொன்று போட்டான். இந்த செய்தி ஆகாபுக்கு வருகிறது. எசபேல் பார்க்கிறா, இவனை கொன்று போடும்படியாக அங்கே போகும்போதுதான் எலியாவுக்கு என்ன வந்தது? விசுவாசம் குறையுது கொஞ்சம். நான் அதைத்தான் சொல்ல வரேன். பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்போது விசுவாசம் குறைந்து போய்விடும். அவன் எங்க இருக்கான்னு இங்க பார்த்தீர்கள் என்றால் எடுத்து வாசிங்க. 19வது அதிகாரம் 3, 4, 5. ஒரு நாள் பிரயாணம் பண்ணி சூறைச் செடியின் கீழாக நான் சாக வேண்டும் என்று கேட்டபோது, கர்த்தாவே என் நாடு ஏத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் பிதாக்களை பார்க்கலாம் நல்லவன் அல்லவே என்று சொல்லி நித்திரை பண்ணினான். போதும். தைரியசாலிதான், சவால் விட்டு வந்தான். 400 பாகால் தீர்க்கதரிசிகள் முன்பாக வைராக்கியமாக நின்று வந்தான். இப்போ சோர்ந்து போய் என் ஆத்மா போதும் ஆண்டவரேன்னு ஒரு பயம் அவனுடைய இருதயத்திலே வந்தது. எப்பவுமே பயம் உங்க வாழ்க்கையில வரும்போது அவிசுவாசம் வரும். ரொம்ப நம்ம கஷ்டப்படுத்துறது எது? என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ என்கிற பயம் நம்முடைய வாழ்க்கை. ஆண்டவர் சொல்றார், நீ பயப்படாதப்பா, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், பயம் உன்னை விட்டு போகட்டும். அவர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்காமல் பலமுள்ள ஆவியை ஆண்டவர் கொடுக்கிறார். ஆனா பயம் வரும் நம்ம வாழ்க்கையில. பயம் என்ன நடக்குமோ, ஏது நேரிடுமா என்ற பயங்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்தாலும் இந்த பயத்தை எல்லாம் எடுத்து போட்டு நம்மை தைரியமாய் மாற்றுகிற ஆண்டவர் நம்ம மத்தியிலே இருக்கிறார்.
நான் எதுக்கும் பயப்படல. இந்த கூட்டத்துக்குலாம் ஆனா ஒரு நேரம் பயந்தேன் நான். ஊட்டிக்கு கூடலூர் சைடு ஒரு எஸ்டேட்ல 3 நாள் கூட்டங்களுக்கு நான் போயிருந்தேன். கன்வென்ஷன் கூட்டம். 2வது நாள் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல கூட்டத்தை முடித்து ராத்திரி திருமணம். அந்த வீட்ல ஒரு வீட்டு கூட்டம் 2வது நாள். அந்த வீட்டு கூட்டத்துல நான் மெசேஜ குடுத்துட்டு கிளம்பும்போது ஒரு 7 மணி இருக்கும். இருட்டிருச்சு 7, 7:30. அப்போ என்ன கூட்டிக் கொண்டு போன பைக்ல கூட்டிக் கொண்டு போன தம்பி சொன்னாரு, "ஐயா, ரோட்டு வழியா போயிரலாமா? இல்ல ஷார்ட்கட்ல போலாமான்னாரு." நான் கேட்டேன், "ரோட்டு வழியாவே போயிரலாமே" அப்டின்னேன். அவர் சொன்னார், "ரோட்டு வழியா போலாம். ஆனா யானை நிக்குமே பரவாயில்லையான்னாரு." இது என்னடா வம்பா போச்சு, ரோட்ல யானை நிக்கும். ஆமா, அங்க ரொம்ப சர்வசாதாரணமா நிக்கும். ஊருக்குள்ளலாம் வரும். வீட்டுக்குள்ள புகுந்து அரிசியெல்லாம் எடுத்து சாப்பிடும். இதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணம் யானை. சரி, அப்ப ஷார்ட்கட்ல போயிருங்கன்னு. ஏறி உட்கார்ந்த உடனே நல்லா தான் இருந்தது. அந்த ஷார்ட்கட் எப்படின்னா, வெறும் கல்லு கல்லா இருக்கு. நான் பைக்ல பின்னாடி உட்கார்ந்துருக்கேன். கொஞ்ச தூரம் வரைக்கும் தான் வெளிச்சம். அப்புறம் வெளிச்சமே இல்ல. ஏன்னா இந்த பக்கம் ஏலக்காய் ஸ்ட்ரீட், இந்த பக்கம் ஏலக்காய் ஸ்ட்ரீட், கும்மி இருட்டுன்னு சொல்லுவாங்கல்ல. ஒண்ணுமே தெரியல. இங்க யார் இருக்கா ஒண்ணும் தெரியல. அந்த காட்டுல 8 மணிக்கு நான் அதுல பிரயாணம் பண்ணிட்டு இருக்கிறேன் அந்த பைக்ல. எனக்கு அப்பதான் பயம் வருது உள்ளுக்குள்ள. ஏற்கனவே ரோட்லயே யானை வரும். இதுல எப்படி யானை வந்திருக்கும்? அப்ப கேட்டேன், சரி என்னென்ன வரும்? ஏதாவது வந்துருமான்னு. சில நேரங்கள்ல யானை வரும் சார். சில நேரங்கள்ல புலி கிராஸ் ஆகும். சில நேரங்கள்ல சிறுத்தையும் வரும். பல நேரங்கள்ல காட்டெருமை வரும்ன்ட்டான். என்ன இப்படி சொல்ற? சரி வந்தா என்ன பண்றது? யானை உன்னால வந்து நின்னுச்சுன்னா என்ன பண்றது? என்ன பண்றது? கீழ போட்டு ஓட வேண்டியதுதான்ட்டான். நீ ஓடுவடா, நான் எங்க ஓடுவேன்? நான் சொன்னேன், இந்த மாரி யானை வந்துருச்சுன்னா நியூட்ரல் பண்ணிடு பைக்க. வண்டி ஆஃப் ஆகாது. அப்படியே குதிச்சுடுவாங்க 2 பேரும். வண்டிய திருப்பு. ஸ்டார்ட் பண்ணிட்டு கியர போட்டு ஓடிரும். அப்படின்னு சொல்லி என் கண்ணெல்லாம் சுத்தி முத்தி எங்கேயும் பார்க்கல. ரோடையே பார்த்துட்டு இருந்தது. ஏன்? இதே யானை நிக்குதா? யானை நிக்குது. உண்மையாவே பயந்துட்டேன் அன்னைக்கு. மாறாட பயம் தான் அன்னைக்கு. ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே என்ன பத்திரமா கொண்டு வந்து சேர்த்துருங்க. ஒண்ணுமே ஆகக்கூடாது. அவன் ஓட்டிக்கிட்டே போறான். எனக்கு கலக்கம். ஒரு கார்னர் வந்தவுடனே அவன் சொன்னான், "சார் இந்த இடத்த பத்திரம் ஞாபகம் வச்சுக்கங்கன்ட்டான்." சரி, ஏதோ பெரிய குண்டு போட போறான் போல இருக்குன்னு அந்த இடம் கிராஸ் ஆயிடுச்சு. நல்ல வேளை ஊர் வந்துருச்சு. வெளிச்சம்லாம் வந்துருச்சு. ஆட்கள் வந்துட்டாங்க. அப்பாடா தப்பிச்சிட்டோம். சரி தம்பி, அந்த கார்னர் வந்த உடனே ஞாபகப்படுத்து. என்ன அந்த கார்னர்லன்னு கேட்டேன் அந்த இடத்துல. போன வாரம் தான் சார் ஒரு யானை ஒருத்தனை அடிச்சு இந்த இடத்துல வச்சு கொண்டு போட்டுச்சுன்ட்டேன். ஏப்பா தப்பிச்சேன்டாப்பா சாமி. அன்னைக்கு தான் பயத்தை நான் பார்த்தேன். நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பயங்கள் ஏராளமா இருக்கு. எதற்கும் பயப்படுறோம் நம்ம. சில காரியங்கள் நடக்குமா? எதிர்காலத்தை குறித்த பயம், பிள்ளைகளை குறித்த பயம், கடன் பிரச்சனையை குறித்த பயம், விழுந்து விடுவோம் என்கிற பயம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது ஏசாயா 41வது அதிகாரத்திலே, "நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலதுகரத்தினாலே மீட்டான்." நீ பயப்படாதப்பா. போரடிக்கிறதுக்கு கூர்மையும் புதிதுள்ள பற்களுள்ள எந்திரமாய் நான் உன்னை மாற்றுவேன். நீ மலைகளை மிதித்து குன்றுகளை தகர்த்தவைகளை பதறு கூப்பிடுவார். உனக்கு பலத்தை கொடுக்கிறேன், உனக்கு சத்துவத்தை கொடுக்கிறேன். நீ மிதிக்கக்கூடிய அளவுக்கு தைரியசாலியாய் நான் உன்னை மாற்றுவேன். பயப்படாத. பயம் உன்னை விட்டு போகட்டும். வாழ்க்கையில பயப்படாதீங்க. பயப்படாதீங்க. எதுக்கும் பயப்படாதீங்க. காரணம் தைரியம் உள்ள ஆண்டவர் நம்ம மத்தியிலே இருக்கிறார். உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நமக்குள்ளாக இருக்கிற ஆண்டவர் பெரியவர். அவர் நம் பயத்தை எடுத்து போட, பயம் மாறி போகும். எலியா அப்படிதான் பயந்து போனான். யேசபேலுக்கு பயந்து போனான். ஒரு பெண்மணிக்கு பயந்து போனான். எலியா நம்மை போல படகுல ஜெபம் பண்ணும்போதே அற்புதம் நடக்குது. ஆகாப்புக்கு முன்பாக தைரியமா நின்று பேசினார். 400 தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாக தைரியமாக சவால் விட்ட எலியா இப்பொழுது சோர்ந்து போய் பயத்தின் நிமித்தமாக சூறை செடியின் கீழாக அமர்ந்து என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே என்று சொல்லி கலங்கி இருக்கிற வேளையில கர்த்தர் பார்க்கிறார். அன்றைக்கு அங்கே ஈசாக்குக்கு எப்படி வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரோ அதே போல அற்புதங்களையும் கர்த்தர் ஒரு தேவதூதனை அங்கே அனுப்புகிறார். அல்லேலூயா. எவ்வளவு நல்லா இல்ல? இந்த தேவதூதன் வரான். வசனம் வாசிங்க. தேவதூதன் வந்து என்ன பண்றான்? எழுந்திரு, இதுதான் போஜனம் பண்ணு என்றான். அவன் விழித்து பார்க்கிற போது
இருந்தது. ம், ம், அ, ஆ. நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். நீ நிறைய போகணும்பா. இன்னும் செய்ய வேண்டிய பணிகள் ஏராளம். ஆசகேலை சீரியாவின் ராஜாவாக நீ அபிஷேகம் பண்ணணும். யெகூவை இஸ்ரவேலின் ராஜாவாக நீ அபிஷேகம் பண்ணணும். எலிசாவை உனக்கு பிறகு உன்னுடைய ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாய் நீ அபிஷேகம் பண்ணணும். நீ ஏன் சோர்ந்து கிடக்கிற? நீ ஏன் பயந்து போய் இப்படி படுத்து கிடக்கிற? எழும்பு. கர்த்தர் வார்த்தை சொல்லுகிறாய், எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். அநேக நேரங்களில் சோர்ந்து போய் படுத்தோம். ஏன் ஆண்டவரே இப்படி போராட்டம்? நம்ம வாழ்க்கையில கூட அப்படித்தான் நடக்குது. நெருக்கங்களும் போராட்டங்களும் வரும்போது ஒரு சோர்வு நம்முடைய வாழ்க்கையில வரும். ஆனா கர்த்தர் அப்படி விடுவதில்லை. நம்ம விட மாட்டோம். உன்னை மறுபடியுமாக தட்டி எழுப்பார். அவனுக்கு அடையை கொடுக்கிறார், தண்ணீரை கொடுக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை வசனம் நம்மை தட்டி எழுப்பும். நீ போக வேண்டிய தூரம். சோர்ந்து கிடக்காதே, நீ சோர்ந்து கிடக்காது. உன்னை கொண்டு நான் பெரிய காரியங்களை செய்ய போகிறேன். தூதனையே அனுப்பி எழுப்பினான். அதுக்கு பிறகு எலியா எழுப்பினான். ஒரு புதிய பலன் அவனுக்குள்ளாக வந்து 40 நாட்கள் அல்லும் பகலும் குடியாமலும் புசியாமலும் இருந்து அவன் ஒரே மலை மட்டும் நடக்கக்கூடிய அளவுக்கு கர்த்தர் பலத்தை கொடுத்தார். அல்லேலூயா. சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிற ஆண்டவராக இருக்கிறார். நான் சொன்ன அந்த சம்பவம் ஆண்டிச்சாமி, அவருக்கு ஒரு பெரிய தோட்டம் இருக்கு. இப்ப இந்த வீடெல்லாம் கொஞ்சம் கட்ட ஆரம்பிச்சார். கர்த்தர் ஆசீர்வதித்தார், கட்ட ஆரம்பிச்சார். அப்போ அவருடைய அந்த பர்டிகுலர் நாட்களிலே அந்த இடம் முழுவதும் தண்ணீர் இல்லாமல் அங்கே பஞ்சத்திலே இருந்தது. தண்ணீர் இல்லாம பயிரெல்லாம் வாடி போறது. அப்போ அந்த ஊர்க்காரங்க வந்து கேட்டாங்களாம், நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டா சொன்னல, இங்க தண்ணீர் வரவழைப்பாங்க. சேலஞ்ச். இட்ஸ் அ சேலஞ்ச். அவர் சொன்னார், இப்படி கேட்டாங்க எங்க, ஆனா நாங்க ஜெபம் பண்ண ஆரம்பிச்சோம். என்ன நடந்தது தெரியுமா? அந்த ஊர்களுக்கெல்லாம் தண்ணீர் எங்கிறதோன்னா பெரியார் டேம்ல இருந்து வரும். பெரியார் டேம்ல பாதி தான் தண்ணி இருக்கு, திறந்து விடல தண்ணி. ஆனா ஜெபம் என்ன ஆச்சு தெரியுமா? பரலோகத்தையே அசைக்கிறது. அவங்க தீர்மானம் எடுக்கிறாங்க கவர்மெண்ட்ல. இதை வந்து ரெனோவேட் பண்ண போறோம் அந்த டேமை. அதனால இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் நாங்கள் திறந்து விட போறோம்னு இவங்க ஜெபத்தை முடிக்கிற வேளையிலே அங்கே அந்த வாட்டரை ஓப்பன் பண்ணிட்டாங்க. எந்த இடத்துல தண்ணீர் வர வேண்டுமா எல்லா இடத்துல தண்ணீர் நிரப்பப்பட்டு அவருடைய நிலத்துல 4 அடி கரும்பு 7 அடியாகவும் ஒரு ஒரு போகத்துல வந்து 30 மூட்டை நெல் தான் வரும்னா அவருடைய நிலத்துல மாத்த 50 மூட்டை நெல்லுகளை கொடுக்க கற்றுக்கிற செய்தார். அவர் சொன்ன சாட்சி தான். இவ்வளோ வண்டர்ஃபுல் லார்ட் வி ஆர் ஹேவிங். நமக்கு ஒரு நல்ல ஆண்டவர் உண்டுங்க. கவலையே விடாதீங்க, பயப்படவே பயப்படாதீங்க. சோர்ந்து போய் பயம் இருக்குமா? அவன் பயத்தை மாற்றி எதிர்காலத்தை குறித்த பிள்ளைகளை குறித்த பயம் இதெல்லாம் நமக்கு வேண்டும். கர்த்தர் நிச்சயமாய் எல்லா காரியங்களையும் மாற்றக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார். சரி, 3வது காரியத்தை சொல்லி டைம் ஆயிடுச்சு, சுருக்கமாக சொல்லி நான் முடிக்கிறேன். 3வது ஒருத்தர் இப்படிதான் விசுவாசத்துல குறைஞ்சு போனோம். முதல்ல ஒருத்தர் விசுவாசத்துல குறைஞ்சான், கர்த்தர் ஆசீர்வதித்தார். அடுத்த விசுவாசத்துல குறைஞ்சான், கர்த்தர் தட்டி எழுப்பினார். 3வதாக ஒரு விசுவாசத்திலே குறைந்து போனார். புதிய ஏற்பாட்டில் நீங்க பார்க்கும்போது அந்த மனுஷன் பேதுரு, இந்த பீட்டர். இங்கே பேதுருவை ஆண்டவர் சந்திக்கிறார். லூக்கா 5வது அதிகாரத்தை நீங்க எடுத்து வாசிக்கும் போது அந்த சம்பவம் உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஷார்ட்டா சொல்லிடுறேன். முழுது பிரயாசப்பட்டா ஒன்று அகப்படலை. இயேசு வந்த உடனே வலதுபுறமாய் வலையை போடுங்கள் என்று சொன்ன உடனே போட்டார்கள். ஏராளமான மீன்கள் கிடைத்தது. உன்னை மனுஷரை பிடிக்கிறவளாய் மாற்றுவேன் வா என்று சொன்ன உடனே பேதுரு புறப்பட்டு போறான். எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் தான். இந்த சம்பவத்துல 3 வெறுமைகளை நான் பார்க்கிறோம். ஒன்று படகு வெறுமை. முழுது ஓடி என்ன பண்ணல, ஒரு மீன் கிடைக்காம ஓரத்திலே இருக்கிறது இந்த படகு. 2வதாக வலை. முழுது போடப்பட்டு ஒரு மீன்கள் கிடைக்காமல் அலசப்பட்டு கொண்டு இருக்கிறது. 3வதாக மனுஷன் முழுது பிரயாசப்பட்டு ஒன்று கிடைக்காமல் கவலையோடு இருக்கா. எதுவரையிலே வெறுமை 3க்கும் இயேசு வருகிற வரை. இயேசு வந்த உடனே பார்க்கிறார், படகை காலியா இருக்கு, ஓரத்துல இருக்கு, தள்ளு உள்ள. நான் இதுல ஏறி என்ன பண்ண போறேன்?
பிரசங்கம் பண்ணுறேன். அந்த சம்பவத்தை படித்து பாருங்க, ரொம்ப அழகாக இருக்கும். கல்ல சொல்லுகிறார், பிரசங்கம் பண்ணுகிறார். இப்போ பேதுருவை பார்த்து சொல்கிறார், வலதுபுறமாய் உன் வலையை போடு. சொன்ன உடனே சொல்கிறார், முழுவதும் நான் பிரயாசப்பட்ட ஆண்டவர், ஒன்றுமே அகப்படலை. வலைகளை போட்டால் ஏராளமான மீன்கள் கிடைத்தன. வலை இப்பொழுது நிரம்பினது. காலியான வலை இப்பொழுது நிரம்பினது. அந்த வலையில் இருக்க மீனெல்லாம் கொண்டு போய் படகுல போட்டாங்க. இப்போ எது நிரம்பி போச்சு? படகும் நிரம்பிச்சு, வலையும் நிரம்பிச்சு. ஆனால் மனுஷன் எல்லாவற்றையும் பெற்றுக்கிட்டான். ஆனால் கர்த்தர் மனுஷனை குறித்து ஒரு பாரம், என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த, நான் சொன்ன உடனே போனான். அவ்வளவு உள்ளவன் தான் எனக்கு தேவை. பின்னாளிலே இவனை கொண்டுதான் நான் தேசத்தை கலைக்கப் போகிறேன். உன்னை மனுஷரை பிடிக்கிறவர்களாய் மாட்டப்போ. அந்த ஒரு வருஷத்தை வாசிப்போம். இப்போ லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம். அந்தபடியே பிரமித்தார்கள். நீ மனுஷரை பிடிக்கிறவர்களாய் நான் உன்னை மாற்றுவேன் என்று சொன்ன உடனே அவர்கள் படகுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். சொன்ன உடனே கிளம்பிட்டான். ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவ்வளவு மகிமை இருக்கு. சொன்ன உடனே, ஏன்னா பார்க்கிறாரு, அவன்கிட்ட விசுவாசம் இருக்கு. சொன்ன ஒண்ண பண்றான், சின்ன ஒண்ண இங்க போடுறான், எதிர்ப்பு சொல்லலை. இவன் எனக்கு தேவை. கொண்டு போறாரு. பேதுருடைய வாழ்க்கையில நீங்க பார்க்கும்போது விசுவாசமும் வரும், அவிசுவாசமும் வரும். ஆண்டவர் இயேசு அங்க கடல்ல நடந்து கொண்டு வருகிறார். நானும் நடக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு ஆண்டவரே, வா வா கூச்சிடலாம். நடந்து போறாங்க. பிரச்சனை இப்ப வருது. இயேசுவை நோக்கி நடந்தார். ஆனா காற்று பலமாய் அடிக்கிறதை கண்டு அவன் பார்வை எங்க போகுது? பிரச்சனைகளுக்கு நேராக போகுது. பிரச்சனையை பார்த்த உடனே எங்க போறான்? ஆண்டவர் என்ன சொல்லி கூடாதேமா? அற்ப விசுவாசம். முதல்ல விசுவாசம், அற்ப விசுவாசம். அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா அவன் தடுமாறுகிற காரியங்கள் நிறைய உண்டு. என்னை யார் என்று சொல்லுகிறார்கள்? யோவான் ஸ்நானன் சொல்றாங்க, எலியான்னு சொல்றாங்க. நீங்கள் யார் என்ன சொல்றீங்க? நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. பேதுரு சொல்றான், பேதுருவே நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்க தேவன் இதை வெளிப்படுத்தினார். உண்மையிலே என் சபையை கட்டுவேன் சொன்ன ஆண்டவர் அடுத்த 2 வசனத்துக்கு பிறகு அப்பாலே போ சாத்தானே என்று கழித்து விடும். தடுமாற்றங்கள். இயேசுவை பிடிக்க வந்தபோது வேலைக்காரன் மல்கூசனுடைய காதை எடுத்து வெட்டான். ஏன் காது வெட்டுறான்? நேரம் வரும், எல்லாம் சாந்தமான மூஞ்சா இருக்கீங்க, அதனால நான் உதாரணம் சொல்ல முடியல. சரி, அவர் வராரு, கோபம் அவருக்கு. நீங்க ஏற்ற நேரத்தில் வரல பிரதர், 9:45 போட்டிருக்கேன், நீங்க 12 மணிக்கு வரீங்கன்னு சொல்லி கத்தி எடுத்துட்டு நேராக என் முன்னாடி வெட்ட மாட்டாரு, ஒரு கற்பனையா போடுவோம். என் முன்னாடி கத்தி எடுத்து என்ன வெட்ட வந்தாரு. எங்க வெட்டுவார் அவரு? ஒன்று இங்கே போடுவார், நடுமண்டையில் போடுவார், இல்லை இங்கே குத்துவார். ஆனால் இங்கே காது வெட்டுவாரா? ஆனால் பேதர் எங்கே வெட்டினான்? ஏன் தெரியுமா? அவனுக்கு மீனை வெட்டி பழகம். எடுத்த உடனே இங்கே போவான், மீன் வெட்டுறவன் காதுக்கு தான் போவான். நால்கோஸ் அவசரம், அட்டிக்கணும். இப்படி வைராக்கியமாய் விழுந்து போனாலும், மறுபடியுமாய் விழுந்து போனாலும், இயேசுவை பிடித்து கொண்டு போன போது எவ்வளவு தூரம் மறுதளிக்கிறான்? நேரம் ஆயிடுச்சு, அதனால நான் நல்லா வீட்டில் போய் எவ்வளவு தூரம் மறுதளிக்கிறேன்? 3 தடவை. ஆண்டவர் சொல்ற, 3 நான் சாவிலும் உன்னை பின்பற்றி வருவேன் ஆண்டவரே. இல்லப்பா, 3 முறை நீ மறுதளிப்ப. சேவல் கூவம். அவனுக்கு நிற்கிறான், பயத்தோட நிற்கிறான். அவரை பிடிச்சு கொண்டு போய் விட்டார்கள். ஒருத்தி வந்து கேட்கிறான், நீ அவனோட இருந்தல? தெரியாது. நீ அவங்களோட தானே இருந்த? தெரியாது. நான் அவனை அறிய சொல்லவும் சபிக்கவும் செய்தான். விசுவாசம் என்ன ஆகுது? குறைஞ்சு போகுது. இயேசு அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாள் உயிரோடு கூட எழுந்த உடனே பேதுருவை பார்க்கிறார். எங்கே போனான்? பின்மாறி போனான். பழையபடி அவன் மீன் பிடிக்கிறவனாய் மாறி போனான். ஆனா இரக்கமுள்ள ஆண்டவர், அன்புள்ள ஆண்டவர் அவனை பிட்டலைங்க.
அவன் வேண்டும், அவன் வேண்டும். காரணம், மனுஷரை பிடிக்கிறவள உன்னை மாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். உன் விசுவாசத்தில் நீ குறைஞ்சாலும் நீ எனக்கு தேவை என்று சொல்லி கர்த்தர் பேதுருவை நோக்கி நேரா அங்கே போய் கேட்கிறார். சீமானாகிய பேதுருவே, என் மேலே அன்பாயிருக்கிறாய், என் மேலே அன்பாயிருக்கிறாய், என் மேலே அன்பா. அவன் துக்கம் அடைத்து சொல்றான், ஆண்டவரே நான் நேசிக்கிறேன், நேசிக்கிறேன். கர்த்தர் எடுக்கிறார், பயன்படுத்துகிறார். புதிய ஏற்பாட்டில் நீங்கள் பார்க்கும்போது அப்போஸ்தலர் நாட்களிலே பேதுருவை எடுத்து எல்லாரை கூட்டி வர செய்து ஒன்றாக 120 பேர் காத்திருக்கிற வேளையிலே, ஆவியானவரை இறங்குகிற வேளையிலே தைரியமாய் பேதுரு பேசுகிறார். ஒரு பிரசங்கத்திலே 5000 பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள், ஒரு பிரசங்கத்திலே 3000 பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள். விழுந்து போனவரை தூக்கி எடுத்து கர்த்தர் பயன்படுத்துகிறார் என்றால், அருமையான கர்த்தருடைய ஜனமே, உன் விசுவாசம் இன்னைக்கு அநேக பிரச்சனைகளில் வந்திருக்கு, போராட்டத்தோடு வந்திருக்கலாம். பிரச்சனைகள், போராட்டங்கள், எதிர்ப்புகள் வரும்போது உங்கள் விசுவாசம் குறைஞ்சு போயிடலாம். நடக்குமா, நடக்காத, ஆண்டவர் செய்வாரா, ஏன் எனக்கு இந்த கஷ்டம்னு. ஆனால் உங்களை நேசிக்கிற ஆண்டவர் ஒரு நாள் கைவிட மாட்டாங்க. உங்களை தட்டி எழுப்ப போகிறார். விசுவாசத்தை உள்ள கொண்டு வரப்போ உங்களை தட்டி எழுப்பி இந்த தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் கர்த்தர் வைக்கப் போகிறார். அன்றைக்கு ஈசாக்கை ஆசீர்வதித்த கர்த்தர் உன்னை விழுந்து போன எல்லாவற்றையும் மறுபடியுமாய் கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ண போகிறார். பயத்தோடு இருக்கிற உங்களுடைய பயத்தை ஆண்டவர் எடுத்து போட்டு உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் இந்த தேசத்திலே உலாவ வைக்க போகிறார். சோர்ந்து போல இல்லையா, பயமாய் இருக்கிற பேதுரு எல்லாவற்றையும் மறுபடியுமாய் கர்த்தர் மாற்றி அவர்கள் மூலமாக பெரிய பெரிய காரியங்களை செய்தார் என்று சொன்னார். உங்கள் மூலமாகவும் கர்த்தர் பெரிய பெரிய காரியங்களை செய்ய போக எழும்பி நிற்போம். தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஒருவேளை எனக்கு தெரியாது, உங்கள் விசுவாசம் ஒருவேளை எப்படி இருக்குன்னு தெரியாது. 100% faith, 100% faith. ஹல்லேலூயா. தேவ வல்லமை இறங்கிட்டு அவங்க மத்தியில். ஹல்லேலூயா. பிரச்சனைகளை கொஞ்சம் கொண்டு வரும். வாழ்க்கையில் எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு, எல்லாருக்கும் எதிர்ப்புகள் உண்டு, எல்லாருக்கும் சோதனைகளும் உண்டு, எல்லாருக்கும் போராட்டங்களும் உண்டு. அதான் உங்கள் கண்கள் இயேசுவை நோக்கி பார்க்கட்டும். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தை பூமி விடாக்கின கர்த்தரிடத்தில் எனக்கு ஒத்தாசை வரும். துக்க நாட்கள் முடிந்து போக போகிறது. துக்க நாட்கள் முடிந்து போகும். துக்க நாட்கள் முடிந்து போகும். இந்த வெளிச்சமாகிய கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சத்தை கொடுப்பாராக. உன் இருளான வாழ்க்கை மாறட்டும். உடைய இருளான வாழ்க்கையை கர்த்தர் மாற்றி போடுவாராக. ஹல்லேலூயா. சோத்திரம். எல்லாம் அப்படியே 2 கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. ஓ சோத்திரம் ஆண்டவரே, என் பிரச்சனைகள் மாறட்டும், என் போராட்டங்கள் மாறட்டும், என் அவமானங்கள் மாறட்டும். என்னை உயர்த்தின ஆண்டவரை, உங்களை உயர்த்துகிற கர்த்தர் உங்கள் மத்தியிலே இருக்கிறார். உங்களுக்கு நன்மை செய்கிற ஆண்டவர் மத்தியிலே இருக்கிறார். ஓ நன்மையான எந்த ஈவம், பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினத்தை இறங்கி வருகிறது என்ற வேத வசனத்தின்படி இந்த பலப்படுத்துகிற கிறிஸ்து, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து, என்னை வல்லமையினாலே நிரப்புகிற கிறிஸ்து எனக்குள்ளாக இருக்கிறார். அந்த வல்லமை இறங்க போகுது. கர்த்தருடைய பலன் இறங்க போகுது. அந்த பலன் இறங்க போகுது. ஓ அந்த பெந்தெகோஸ்தே நாளிலே இறங்கின பலன், அந்த வல்லமை எப்பொழுது இந்த நாளிலே கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றப் போகிறேன். உங்கள் குமாரத்திகளோ தீர்க்க தரிசனம் சொல்வார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. உண்மை உண்டு உண்டு அற்புதமாக பதமை உண்டு உண்டு அற்புதமாலாமல் ஆட்டுக்கோழி என்ற சத்தினா. பதமை உண்டு 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 அற்புதமாலாம் இயேசுவே ரத்தத்தா. பதமை உண்டு 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 அற்புதமாலாமல் ஆட்டுக்கோழி என்ற சத்தினா. There is power, power, wonder, wonder, with the blood of the Lamb. There is power, power, wonder, wonder, in the precious blood of the Lamb. எல்லோரும் தேவன் பால் பொங்கி வழியோதே, ஏசத்தை ரட்சத்தாரி பாடுவே. மாறியாரே என்னுள்ள பொங்கோதே, என்னுள்ள பொங்கி 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 வழியோதே. எல்லோரும்
தேவன் பொங்கி வழியோதே இசனை ரட்சத்தால் நாடி பாடுவே எவரும் அறியாதே என் உள்ளம் பொங்குதே என் உள்ளம் பொங்கி 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 பொழிந்திடும் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தை வல்லமையே ஆவியின் வல்லமையே அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பெந்தேகோஸ்தே நாடு போல பெரியான முழக்கத்தோடு பெந்தேகோஸ்தே நாடு போல பெரியான முழக்கத்தோடு வல்லமையாக இறங்கி வரங்களினாலே நிரப்பும் நல்லதாக இறங்கி வரங்களினாலே நிரப்பொழுதிடும் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை அக்கினியின் வல்லமை அக்கினி 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 இறங்கட்டும் உச்ச தலையிலிருந்து அக்கினி இறங்கட்டும் உங்களை பலப்படுத்துகிறார் கர்த்தர் பலப்படுத்துகிறார் ஒரு புதிய பலன் ஒரு புதிய பலன் ஒரு புதிய வல்லமை இப்பொழுது சரீரத்தில் இறங்குகிறது உச்ச தலையிலிருந்து உள்ளங்கால் வரையிலும் என் ஆண்டவருடைய பலன் இறங்கட்டும் 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 உன்னை புதிய மனுஷனாய் கர்த்தர் மாற்றுகிறார் உன்னை புதிய மனுஷனாய் கர்த்தர் மாற்றுகிறார் இதோ புதிய காரியத்தை செய்கிறேன் வனாந்தரத்திலே வழிகளையும் அவாந்தர வெளிகளிலே ஆறுகளை உண்டாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தருடைய வல்லமை பெற்றுக்கொள்ளுங்க தேவ வல்லமை பெற்றுக்கொள்ளுங்க ஆதி அப்போஸ்தலர் நாட்களிலே அவர்கள் பெற்றுக்கொண்ட அதே வல்லமையை இந்த நாளிலும் கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்தார் கர்த்தர் விருப்பமாய் இருக்கிறார் பெற்றுக்கொள்ளுங்க receive the power receive the power receive the mighty power தேவ வல்லமை உன் சரீரத்தில் இறங்கட்டும் உன் சரீரத்துக்குள்ளாக இறங்கட்டும் உன் போராட்டங்கள் உன் கஷ்டங்கள் உன் வேதனைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இப்பொழுது வெளியே போகட்டும் இப்பொழுது வெளியே போகட்டும் உன்னுடைய நிந்தனைகள் அவமானங்கள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால் வெளியே போகட்டும் வெளியே போகட்டும் எந்த இடத்துல அவமானப்படுத்தப்பட்டாயோ எந்த இடத்துல உன்னை ஏளனமாய் பேசுகிறார் அந்த இடத்துல கர்த்தர் உங்களை உயர்த்துவார் அந்த இடத்துல கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார் நீ வாதாக்காமல் தலையாக்கி கீழாக்காமல் மேலாக்கி இந்த ஜனங்களுக்குள்ளாக கர்த்தர் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைக்க போகிற ஒரு நாள் வரப்போகிறது ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே வல்லமை இறங்கட்டும் தேவ வல்லமை இறங்கட்டும் தேவ அக்கினி இறங்கட்டும் அக்கினி இறங்கட்டும் அக்கினி இறங்கட்டும் அக்கினியின் வல்லமை இறங்கட்டும் அக்கினியின் வல்லமை உச்சல் தலையில் இறங்குது வல்லமை இறங்குது உச்சல் தலையில் இறங்குது அக்கினி அந்த அக்கினி அந்த அக்கினி அந்த அக்கினி ரிசீவ் 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 த ஃபைட் the fire of the Lord hallelujah ஸ்தோத்திரம் ஆண்டவரே